வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திண்டுக்கல் சுடிதாரில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சுடிதார் செட்டு ட்ரெஸ்ஸு தாங்க இது. எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஃபேண்ட்டு தைச்சி டாப்ஸ் தைச்சி அதுக்கு பட்டன் வச்சு எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் டாப்க்கு நான் ரெண்டாக மடித்து போடுறேன். அதாவது இது ரொம்ப 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 ஒல்லியானவங்க இதை வந்து நீல வாக்கிலே போட்டு நாலாக மடித்து போடுறேங்க. ஏன்னா இவ்வளோ தான் அகலமே நமக்கு. இது கொஞ்சம் அகலமான மெட்டீரியல்ன்றதுனால நான் இருக்கிறத இந்த மாதிரி மடித்து போடுறேன். இப்போ உயரம் பார்க்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் வந்துருச்சுங்க. இப்போ சுற்றளவு பார்க்கலாம். ரொம்ப 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 ஒல்லியானவங்க இது. இப்போ சுற்றளவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் டு ஆம்கோல் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு 19 இன்ச் இருக்குது. 19 இன்ச்சில் பாதி 9.25ங்க. 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2.25 தான் நான் வைக்கிறேன். ஏன்னா வந்து ஒல்லியான பொண்ணுன்றதுனால 2.25 வைக்கிறேன். உயரம் வந்து நெக்கோட உயரம் 6 இன்ச் வைக்கிறேன். இப்போ பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கு. இப்போ ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் போட்டுக்கலாம். ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சுங்க. கார்னர் வந்து 1.5 வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷோல்டருக்கு விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சரியாக வருதா இல்லை கம்மியாக வருதான்னு வச்சு பாருங்கள். சரியாக வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். இப்போ எனக்கு சரியாக வந்துடுச்சு. இப்போ இது 2ஆக மடித்து கீழே வந்து அகலம் பார்க்கலாம். இப்போ மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ சைடு அப்படியே மடித்து போட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதிலேருந்து தையலுக்கு ஒரு இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கு வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா புரியாது. டாப்ஸ் அப்படியே மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் இது புரியாதவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஏன்னா டாப்ஸை நம்ம மடித்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா லூஸ் கேட்டாலும் சரி இல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டாலும் சரி நம்ம இதை வச்சு அழகாக கட் பண்ணிடலாம். நான் இருக்க உயரத்தை வச்சு நான் ரொம்ப 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 ஒல்லியானவங்க. நான் இருக்க கிளாத்தை வச்சு நான் அப்படியே அகலத்தை வந்து மடித்து போட்டு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதான் ஆம்கோலை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நெக்கு பேக் சைடு நெக்கு பார்க்கலாம். நான் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. சிலர் வந்து லோ நெக்கு போடுவாங்க. நான் 5 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். இதை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிங்க. ஒரு 1/4 இன்ச்சாவது கம்மி பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. கீழே வந்து அடையாளப்படுத்திக்கலாம். பாருங்கள், ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டோம் சட்டுன்னு. இப்போ வந்து கையை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அகலமான கிளாத்துன்றதுனால கீழே மட்டுமே நமக்கு வந்து ஒரு 22 இன்ச்சு வந்துச்சுங்க அகலம் மட்டுமே. அதனால இருக்கிறத வந்து நான் 4ஆக மடித்து போட்டு வெட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீதி உள்ளதை எக்ஸ்ட்ரா வந்து நான் கைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதில் கிளாத்து நிறைய மிச்சம் ஆச்சு. இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் 2ஆக கட் பண்ணி போகிறேன்னா இதில் டிசைன் வருது. டிசைன் நேராக வரணும் 2 கைக்கும். அதனால் இந்த மாதிரி ஓரமாக கைக்கு மடித்து போட்டுடலாம். 20 இன்ச்சுங்க கையோட உயரம். அகலம் வந்து நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ சைடு வந்து 15 வைக்கிறேன். இது மாதிரி கை வளைச்சி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன்.
அகலம் வந்து 7 இன்ச்சுங்க, உயரம் வந்து 20 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியானவங்கன்றதுனால நம்ம கம்மியாக தான் தைக்க போகிறோம். அதனால் ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும் கீழே அகலம். இப்போ கை கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி கை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க, இப்போ தான் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து பேண்ட்டு கட் பண்ணலாம். பேண்ட் வந்து இந்த கரை பகுதியை கீழே வைக்கிறேன், கரை கொடுத்துருக்காங்க. இருக்கிறதா அப்படியே 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நான் கீழே கரை இருக்கிறதா 4ஆக மடித்து போட்டிருக்கேன் 2 காலுக்கும். இப்போ உயரம் பார்க்கலாம். அந்த கீழே இருக்க கரையை விட்டுட்டு மேலே அந்த டிசைன் மட்டும் வச்சு பார்க்கலாம். 36 இன்ச் இருக்குங்க உயரம். அதாவது வந்து இடுப்புக்கு இல்லாமல் 36 இன்ச் இருக்குது. இது நல்லா ஹைட்டான பொண்ணு, ஒல்லியாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். அந்த சைடில் வந்து 10 இன்ச் வச்சுக்கலாம். 10 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளிட்ஸுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ வச்சுக்கலாம். நான் 22 இன்ச் வைக்கிறேன். இப்போ மேலேருந்து நம்ம வளைவாக கொண்டு வந்துடலாம். இப்போ மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து உங்களுக்கு தைக்கிறது ரெண்டுமே வந்துடுங்க. பேண்ட்டு தைக்கிறதும் சரி, டாப்பு தைக்கிறதும் சரி, ரெண்டுமே ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இந்த மாதிரி வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தொடப்பகுதி வந்து ரொம்ப கட் பண்ணாதீங்க. சிலருக்கு வந்து அந்த தொடப்பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. இது ரொம்ப ஒல்லியான பொண்ணுன்றதுனால நான் ஓரளவுக்கு தான் வெட்டுறேன். இப்போ வந்து இதுக்கு 11 இன்ச்சு நான் வந்து அகலம் வைக்கிறேன். இது வந்து மேலே பட்டிக்கு 2 பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. இதில் 4 பீஸ் இருக்குது. ஏன்னா வந்து 10 நம்ம இந்த கரை வரணுன்றதுக்காக 10, அதனால் இது வந்து 4 பக்கம் ஜாயிண்ட் வரும். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. மடித்து தைச்சது போக நமக்கு வந்து உயரம் வந்து 10 இன்ச் வரும், 22 இன்ச் வருது. இதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் தைக்கிறதுக்கு. வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து கொடுத்து நல்லா திக்காக மடித்து தைக்கிறேன். உள்ளே பிடிச்சிருக்கிறது வந்து ரெட்டையாக கொடுத்துருக்கேன். அப்படியே ஒரு ரெட்டையாக கொடுத்து மடித்து தையல் போகிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் உள்ளே எக்ஸ்ட்ரா தெரியுறதை மடித்து விட்டுட்டு இந்த கரை மேலேயே தையல் போட்டுடலாம். இது கொஞ்சம் கனமாக இருக்கும், நமக்கு சீக்கிரமாக கீழே கிழியாது, இறங்கவும் இறங்காது பேண்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ மேலே வந்து நல்லா கனமாக இருக்கணுன்றதுக்காக 2 தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் சைடில் தைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு அகலம் வந்து சின்னதாக வச்சிங்க அப்படின்னா பேண்ட்டு வந்து கீழே இறங்காதுங்க. ரொம்ப அகலமாக வச்சிங்க அப்படின்னா பேண்ட்டு இறங்கும். அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாகவே தான் நான் தைக்கிறேன். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த தையல் மேலே தையல் போடுங்க. இங்கே வந்து தையல் கேப் இருந்தாலும் நீங்கள் போக போக அந்த தையல் மேலே போடுங்க. அப்போ தான் ஃபேண்ட்டு வந்து சீக்கிரம் கிழியாது. 2 தையலுக்கு 3 தையல் கூட ஃபேண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகமாக வந்து நமக்கு கிழியாதுங்க. நான் 3 தையல் போடுறேன். ஏன்னா வந்து டெய்லி யூஸ்க்கெலாம் சிலர் போடுவாங்க, காலேஜுக்கு போடுவாங்க, வேலைக்கு போகிறவங்க போடுவாங்க. அது 3 தையல் போட்டால் கொஞ்சம் நல்லா நிற்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே சென்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேயும் நான் 3 தையல் தான் எப்போயுமே போடுவேன்.
அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. அந்த இடம்லாம் நம்ம உட்காரும் போதே எந்திரிக்கும் போது அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக பிரியாது. இதுக்குமே நான் 3 தையல் போட்டுருவேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ போட்டாச்சு. இப்போ மேல் பகுதியை ஃபேண்ட்டு தைக்கலாம் நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதுங்க. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கையிலையும் நம்ம மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூட்டிக்கோங்க. கையிலையும் மூட்டுற மாதிரி மூட்டிடலாம். இது 4 பக்கம் ஒட்டு போகிற மாதிரி வரும். இப்போ வந்து சென்டரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் வந்து ஓப்பனுக்கு நான் மடித்து தைச்சிருக்கேன், உருட்டி தைச்சிருக்கேன். அந்த ஓப்பனுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து அந்த பிளாக் கலர் கரையோரம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நான் மடித்து தைக்கிறேங்க நாடாக இருக்க. கரையோரம் மட்டும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நல்லா பொறுமையாக தான் சொல்லித்தரேன். பேசிக்காக தைக்கிறவங்களுக்குலாம் சுடிதார் இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓப்பனை விட்டுட்டு ஓப்பனுக்கு 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு கீழே வந்து நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 தையல் போட்டுக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நல்லா அடையாளப்படுத்திருக்கலாம். படுத்திட்டு இப்போ வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கிறது எங்கே இருந்து வைக்கணும்னா, இது கரெக்டாக சென்டர் டு சென்டர் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே நம்ம எந்த இடத்துல நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோமோ சைடில் இருந்து தைச்சிட்டு வாங்க. இது நான் சில பேர் வந்து சைடில் ஃப்ளிட்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் சென்டரில் ஃப்ளிட்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து சைடில் கொடுக்குறேங்க. சைடில் நம்ம அடையாளப்படுத்தினதுலேருந்து ஒரு பக்கத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அதிலேருந்து சென்ட்ரு வரைக்கும் வச்சுக்கோங்க. இது நம்ம இப்படி தைக்கிறது வந்து பட்டியலா ஃபேண்ட் ஸ்டைலில் வருங்க. சென்டரில் வச்சிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா இது ஒல்லியான பொண்ணுன்றதுனால நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் குட்டி குட்டியாக வந்துடும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி எல்லா பக்கமும் வர மாதிரி வச்சுக்கலாம். ரவுண்டாக எல்லா பக்கமும் வர மாதிரி வச்சுருக்கேன் நான். ஒல்லியாக இருக்கவங்கன்னா ஒன்று வந்து சைடில் மட்டும் கொஞ்சம் தூரம் வரும். அப்படி இல்லைன்னா முன்னாடி வச்சோன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் தூரம் வரும். இது ஒல்லியாக இருக்கவங்கன்றதுனால நமக்கு ஈவனாக பட்டியலை ஃபேண்ட் மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளிட்ஸ் வந்துருச்சு. இப்போ அமுக்க தையல் வந்து உள்பக்கமாக மேல் பக்கமாக திருப்பி அமுக்க தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் பரட்டி விட்டுறலாம். இப்போ ஃபுல்லாகவே நீட்டாக வந்துச்சு, உங்களுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து கழுத்து தைக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், சென்டர் அடையாளப்படுத்திருக்கேன். நம்ம வந்து பேக் சைடு கழுத்தை ஒரு தையலை போட்டு திருப்பிக்கலாம். திருப்பி அமுக தையல் போட்டுருங்க.
இந்த டாப் வந்து நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கலாம். முன்னாடி நெக்கு வந்து நான் 6 இன்ச் வச்சு கட் பண்ணுறேன். அகலம் வந்து 2.25 இன்ச் வச்சு கட் பண்ணுறேன். இப்போ பானைக்கு தான் வைக்கிறேன். பானைக்கு மாதிரி வராது, இது வந்து ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக நம்ம வளைச்சி விட்டு வெத்தலை நெக்கு மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து நான் வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிடலாம். சேம் இந்த டாப் வந்து அப்படியே நம்ம ரெடிமேடில் வாங்கினா நீங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ லைனிங் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து இந்த பீஸை மேலே வச்சுக்கலாம். இது கேன்வாஸ் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டாப்பு. இப்போ அப்படியே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு நேராக தையல் கொண்டு போயிருங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போடுற அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் அகல விடணும். ரொம்ப அகல விடாதீங்க. அப்படியே திருப்பிக்கலாம். ஒரே ஒரு தையல் குத்து தான். அப்படியே திருப்பிக்கங்க. இப்போ அப்படியே ரிட்டன் போயிடலாம். போட்டுட்டு நல்லா கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டராக கட் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் பயமாக இருந்துச்சுன்னா இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. பிரியாது, பிரிஞ்சிடும் ரொம்ப பயந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுட்டு கூட கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எட்ஜிலே தையல் போட்டு போகலாம். இப்போ அந்த கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ அந்த பக்கமும் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். ரொம்ப கேப்பு விடக்கூடாதுங்க. நம்ம பைப்பிங் வச்சா அந்த கேப்பு வந்து சரியாக வரணும். அந்தளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப கேப் விட்டிங்கன்னா பைப்பிங் நம்ம வச்சு தைச்சாலும் அந்த இடத்துல கேப் விழுந்துடும். அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பைப்பிங் வச்சு உருட்டி தைச்சோன்னா அந்த கேப் வந்து மறைஞ்சு போயிடணும். அந்தளவுக்கு தான் நீங்கள் தைக்கணும். ரொம்ப விட்டுறாதீங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பியாச்சு. ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் வந்து ஃபேண்ட்டு கலருக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அடிப்பகுதி கொடுத்து நம்ம தைச்சிடலாம். ரொம்பவே இழுக்காதீங்க கழுத்துக்கிட்ட. இது கீழே வரைக்கும் தைச்சிட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி தைக்கலாம். நல்லா ஃபேண்ட்டு கிளாத்துன்றதுனால நமக்கு வந்து தையல் வந்து தடிமனாக வரும். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃபேண்ட்டு கிளாத் வந்து இந்த மாதிரி எடுக்கிறது வந்து நல்லா திக்காக இருக்கனால சால் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேண்ட்டு ஒரு டாப்ஸும் மேலே வந்து டாப்ஸ்க்கு இருக்கிறது ஒரு டாப்ஸும் நம்ம வந்து 2 டாப்ஸு தைச்சி 2ஐயும் யூஸ் பண்ணுவாங்க. 2க்குமே ஒரே சால் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபேண்ட்டு வந்து சிலர் வந்து மேட்சாகவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா சிலர் பேர் கான்ட்ராஸ்ட்டாக போடுவாங்க. அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை சாலில் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி ஃபேண்ட்டும் போடலாம். ஏன்னா வந்து இப்போ யாரும் நாடா கட்டுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வந்து இப்போ வந்து லெக்கின் தான் அதிகமாக போடுறாங்க.
அப்படி இல்லைன்னா கடையில் வந்து பட்டியலா பேண்ட் அந்த மாதிரி வாங்கி போகிறாங்க. அப்படி இல்லை இதுக்கு வந்து நமக்கு வந்து பலசா பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, லூஸாக பாவாடை மாதிரி, அது போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் வச்சு தான் அது 2 ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கணும். 2 பைப்பிங்குமே வந்து நமக்கு சேர்ந்ததும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். அழகாக முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போக்கு வந்து இதுக்கு அகலம் வந்து நான் 2 இன்ச்சுக்கு ஓரத்தில் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ மேலே வந்து நம்ம மடித்து விட்டுட்டு மேலேருந்து தைச்சிட்டு வரலாம். இப்போ 2 பைப்பையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் தைக்க அந்த நண்டுக்காலில் வந்து உங்களுக்கு சமமாக வந்துடும். ஒரு பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் வச்சு தைங்க. அந்த நண்டுக்கால் வந்து நமக்கு சமமாக ஒரு பைப்பிங் கொடுத்துடும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அமுகு தையல் வந்து எந்த இடத்துலையாவது சுருக்கமாக இருந்துச்சு பைப்பிங் அப்படின்னா உள்ளே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து கொடுத்து ஒரு தையல் போட்டு விட்ருங்க அமுகு தையல். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போயுமே பைப்பிங் ஒரு நூல் அளவு வந்து நம்ம பேக் சைடு கழுத்தோட ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து கொஞ்சம் ஒரு நூல் அளவு தள்ளி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து திருப்பி அமுக்கு தையல் போடுறப்ப அந்த 2 கழுத்தும் ஈவனாக இருக்கும். எப்போயுமே பைப்பிங் தான் கொஞ்சம் ஒரு நூல் அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2 தையல் போட்டாச்சு. அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ ஆம்கோலுக்கு வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு பைப்பிங் பண்ணிடுங்க. ஏன்னா ஆம்கோல் நம்ம பைப்பிங் பண்ணுறப்ப நீங்கள் இது வந்து தைச்ச மாதிரியே தெரியாது. ரெடிமேடில் நம்ம எடுத்த மாதிரி ஒரு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி சன்னமாக உருட்டி தைங்க. கை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் நம்ம ரெடிமேட் கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். கீழேயும் ஃபேண்ட்டு கிளாத்து ஒரு 2 லைன் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக தைச்சி விட்டுடலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு கையை 2 சேர்த்து தையல் போட்டுக்கலாம். இப்போ சைடில் தையல் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். அதாவது கீழே வந்து நான் பார்டர் கொடுக்குறேன். ஃபேண்ட்டு கிளாத்தை வச்சு அப்படியே மடித்து தைக்கிறேன்.
ஏன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பார்டர் கொடுப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளும் அதே மாதிரி தைக்கலாங்க. அமுக்கு தையல் போட்டுடலாம். அதுக்கு போட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. போட்டதுக்கப்புறம் சைடு ஓப்பனுக்கும் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் மட்டும் வர மாதிரி அலுமினிய பட்டன் பண்ணுறேன். இது மாதிரி கம்மு வச்சு ஒட்டி விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, நமக்கு அந்த என்னென்னு தான் கம்மு வச்சு நம்ம அதை ஒட்டினாலுமே நிற்கிறது கிடையாது. சில நேரம் வந்து மெட்டீரியல்லே அப்படியே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பட்டன் தைக்கிறது பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு மேலே பிளாக் கலரில் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு சுற்றிக்கோங்க. அதாவது எங்கேயுமே சுருக்கம் வரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு நல்லா திக்க போட்டு நூல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கம்மு சுற்றிலும் வச்சு நான் நிற்கும்னு நினச்சி ஒட்டினேங்க. ஆனால் அப்படியுமே அது நிற்கிறது கிடையாது, எடுத்துகிட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ அதனால தான் அதை இப்போலாம் வந்து நான் சிங்கிள் பட்டன் மட்டும் வைக்கிறது. சிலர் வந்து கேட்குறனால இது சொல்லித்தரேன் நான். இதுவுமே நம்ம வந்து பல்லால் வச்சு நல்லா டைட் பண்ணியிருக்கேன் நான். இதை வேறு எப்படி டைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பல்லில் வச்சு தான் டைட் பண்ணினேன். ஆனால் இதுக்கு தனியாக நமக்கு மிஷின் இருக்குலாம் சொல்கிறாங்க. மிஷின் வந்து அது 1500 வருது, நல்லாயிருக்கு பட்டன் பண்ணுறதுக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் மிஷின்லாம் வாங்கலை. ஏன்னா வந்து நம்ம நிறையா பண்ணணுன்னா யூஸ் ஆகும். எப்போயாவது நம்ம சுடிதார் தைக்கிறோம், ஏதோ 1-2க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ தேவைப்படாது இல்லைன்ட்டு நான் வாங்கலை. இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு நல்லா நான் பூ கட்டுற மாதிரி நல்லா திக்க போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்மு வச்சு சுற்றிலும் நல்லா டைட் பண்ணி தான் வைப்பேன் நான். அப்படியே வச்சாலும் நம்ம துணியிலையும் சேர்த்து 2 குத்து குத்திட்டோம்னா அது கலண்டு வராது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரெஸ்ஸில் வச்சு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்படி விரிச்சிங்கன்னா கேப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி பட்டன் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.